வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு அது இன்றும் ஆமோதிக்கப்பட்டு இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு தலைவர் என்றால் மக்கள் மன்றத்தில் எம்ஜிஆர் அவர்களை சொல்லாமல் வேட்பாளரோ அல்லது வாக்கள் சேகரிக்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. நாணயங்கள் மேல டி-ஷர்ட் மலைப்பதிவு போடப்படுது, கீழே ஒன்று விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. ஓட்டு வாங்கணும்னா எம்ஜிஆர் பண்ணுவோம். அதில் வந்து உறுதியாக அதில் ஒரு எம்ஜிஆர் இல்லாம எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆர் பேரை சொல்லாம வாக்குகளை கேட்க முடியாது. எப்பொழுது ஒரு மக்களை பற்றி ஒரு மனிதன் கவலைப்படுகிறானோ, மக்களுடைய வழியை உணர்கிறானோ, அந்த நிமிடத்திலிருந்து அன்றிலிருந்து அவன் தலைவனாகிறான். சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். எம்ஜிஆர் அவருடைய பல்வேறு வரலாற்று சிறப்புகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அவருடைய வரலாற்று நிகழ்வுகள் பற்றி மேன்மேலும் நம்மிடையே விளக்கமாக கூறுவதற்கு இணைந்திருக்கிறார் எம்ஜிஆரின் தீவிர பக்தரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் அரசியல் விமர்சகரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். எம்ஜிஆர் வந்து வரலாற்றில் அவருடைய பங்களிப்பு இல்லாமல் தமிழக அரசியல் வரலாறு எழுத முடியாது, தமிழக திரையுலக வரலாறு எழுத முடியாது. அவருடைய ஆளுமை பற்றி இன்று நேற்று அல்ல, 40 வருடங்கள் மேலாக தொடர்ந்து பல தளங்களில் பேசப்பட்டு வருகின்றது. அவரை பற்றி பேசினால் அதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைப்பது எதனால சார்? சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த மாதம் முழுவதும் எம்ஜிஆருடைய பிறந்தநாள், எம்ஜிஆருடைய பற்றிய புகழையும் அவருடைய நன்மதிப்பையும் அவர் மக்கள் மேல் வைத்திருந்த அன்பு ஆதரவை பற்றியும் நம்ம விவாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு உங்களுக்கு நன்றி. தொலைக்காட்சியில் வந்து இந்த நடிகோட வாரம்னு சொல்லுவாங்க, சிசிஎன் மீடியாவுடைய எம்ஜிஆர் வாரம், எம்ஜிஆர் மாதம், மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய அறிவுக்கு எட்டியபடி வரலாறு வந்து தலைவர்களை உருவாக்கும். அதில் உலகத் தலைவரிலிருந்து, நாட்டினுடைய தலைவரிலிருந்து, மாநிலத்தில் உள்ள தலைவர்கள் வரை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், படித்திருக்கிறேன். இதில் உலகத் தலைவர்களில் ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்லலாம், ஆபிரகாம் லிங்கன் சொல்லலாம், மண்டேலாவை சொல்லலாம், லெனினை சொல்லலாம். இந்தியாவுடைய பண்பாடு கலாச்சாரத்தையும் மகாத்மா காந்தி சொல்ல, சிக்காகோ மாநாட்டில் சொன்ன விவேகானந்தர் சொல்லலாம், மகாத்மா காந்தி சொல்லலாம். இப்படி பல உலகத் தலைவர்கள் அவங்கவுங்க வரலாற்றில் இடம்பெற்றிருக்காங்க. ஆனால் இவர்களெல்லாம் ஆரம்பத்திலிருந்து ஒரே ஒரு வேலையைத்தான் செய்தார்கள், மக்கள் பணி, மக்கள் தலைவர், அரசியல் பணி. அவர்கள் சின்ன வயதிலிருந்து அல்லது அவங்க கல்லூரி பருவத்திலிருந்து அல்லது அவர்கள் விவரம் தெரிந்த நாளிலிருந்து இவர்கள் அந்த ஒரு பாதையை மட்டும் தேர்ந்தெடுத்து அதில் தன்னுடைய புலமையையும் தன்னுடைய திறமையையும் தன்னை வளர்த்து அது மக்களிடத்தில் கொண்டு போய் அவர் கொள்கையை கோட்பாடை அதை உண்டாக்கி அந்த கோட்பாட்டை மக்களிடத்தில் சேர்த்து அதை மக்கள் ஏற்று அவர்களை உலக தலைவராக ஆக்கி அளவு பார்த்தார்கள். ஆனால் இதில் நம்முடைய காந்தி அவர்கள் உண்டு, அம்பேத்கர் வரைக்கும் அது பொருந்தும். ஆனால் நான் பார்த்த தலைவர்களில் இந்த இப்போ மேற்கொண்டு சொன்ன தலைவர்கள் எல்லாத்தையும் விட தன்னுடைய முக்கால்வாசி காலங்களை 50, 50, 60 ஆண்டுகள் வரை காலங்களை வேறு ஒரு துறையில் பரிணாம வளர்ச்சியை கண்டு, அதுவாக கலைத்துறையில் பரிணாம வளர்ச்சியை கண்டு, அதிலும் இன்னும் சொல்ல விட சினிமா துறையிலேயும் ஒரு 40 வருடத்துக்கு மேற்பட்டு தான் அவர் தன்னுடைய முத்திரையை பதித்தார். ஸோ 40லிருந்து தன்னுடைய இளமை காலம் வரைக்கும் போராட்டம் 40லிருந்து 60 வருடம், சற்றே ஒரு 25 ஆண்டுகள் அவர் புலமை பெற்றார் திரைத்துறையில். அதுக்கு பிறகு இரண்டாவது ஒரு பரிணாம வளர்ச்சியை கண்டார். அதுதான் பொது வாழ்க்கைக்கு வந்தார். அதற்கு முன்னாலும் பொது வாழ்க்கையில் இருந்தார், காங்கிரஸ்ல இருந்தார். ஆனால் அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை. தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு
மக்கள் வாழ் 24 மணி நேரமும் யோசித்து மக்களை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருந்த ஒரு தலைவர் எம்ஜிஆர் ஒருத்தர் தான் என்பது என்னுடைய அறிவுக்கு எட்டியபடி நான் படித்த, நான் அனுபவித்த, கேட்ட, அறிந்த வரலாற்று நிகழ்வுகளில் இது ஒன்று. பல்வேறு துறைகளிலும் வந்து, ஆனால் மக்கள் பணியில் ஒரு சரித்திரத்தை இன்றும் என்றும் எப்பொழுதும் பேசுகின்ற ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு அது இன்றும் ஆமோதிக்கப்பட்டு இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு தலைவர் என்றால் அது மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல், நாடோடி மன்னன், புரட்சி நடிகர், ஏழைகளின் எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர். அது அரசியல் வந்து உங்கள் வீட்டு பிள்ளையா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து எழுதப்பட்டிருந்தது. ஆமாம், அதன்படி பார்த்தீங்கன்னா வந்து தொண்டர்கள் ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பித்தேன். இப்படி இருக்கும்போது 1991 நான் தேர்தல் பணிக்கு போகிறேன். ஜெயலலிதா அம்மா இனி வேட்பாளர் நிறுத்துறாங்க. அப்போ எழுதப்படாத சட்டம் அப்படின்னா தேர்தலில் நாங்கள் ஸ்டேஜ் போடுவோம். 4-5 தொகுதியில் பாயிண்ட், எலெக்ஷன் பாயிண்ட், அதில் முக்கியமான இடத்துல வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து பேசுறதுக்கு ஏற்பாடு. வால்பாறை, கீழே பொள்ளாச்சி, கோட்டூர், இந்த மாதிரி எனக்கு வந்து 4 பாயிண்ட். என்ட்ரி பாயிண்ட் ஒன்று, ஒரு தொகுதியிலேருந்து இங்கே தொகுதிக்கு வரும்போது அந்த என்ட்ரி பாயிண்டில் ஒன்று, அப்புறம் ஒரு மையப்பகுதி ஒன்று, அப்புறம் இன்னொரு ஒன்று, அப்புறம் இந்த மாதிரி ஒரு 4-5 பகுதியில் போட்டுருந்தாங்க. இது 4-5 பகுதியில் ஜெயலலிதா வந்து ஸ்டேஜில் ஏறி வேட்பாளரை அறிமுகப்படுத்தி வாக்குகளை தேர்தல், இதுதான் ஏற்பாடு. அப்போது நான் ஸ்டேஜ் போட்டிருக்கேன் கோட்டூரில், இந்த கீழ்ப்பகுதி ஆழியாருக்கு பக்கத்தில், ஆழியார் டேம் பக்கத்தில் கோட்டூர் ஒரு இடத்துல தான் வராங்க. ஸ்டேஜ் போட்டிருக்கும்போது என்ன பண்ணேன், ரெட்டை இலை எம்ஜிஆர் படம் பெருசாக ஸ்டேஜில் போட்டிருக்கேன். நான் போட்டுட்டு, ஏன்னா நான் காலேஜில் மெடிக்கல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஏடிஎம்கேல தான் நின்று காலேஜில் அசிஸ்டன்ட் ஜெனரல் செக்ரட்டரி இது பண்ணி, அதுக்கு பிறகு அந்த எம்ஜிஆருடைய ஆட்சிகளுடைய மந்திரி சேவைகளுடைய மந்திரிகளுக்கெல்லாம் தொடர்பு கொண்டு தான் காலேஜ் பல நல திட்டங்களை எல்லாம் செஞ்சு நம்ம ஆமாம் அதிமுக. அதனால் வந்து எம்ஜிஆர் போட்டேன். இந்த ஒரு ஒருத்தர் முக்கியமாக சொல்கிறாங்க, ஐயோ எம்ஜிஆர் படத்தை போடக்கூடாது, ஏன் டாக்டர் போட்டீங்க, இது வந்து அம்மாவை தான் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. வாஸ்தவம் தான், அவங்க தான் எனக்கு வேட்பாளர் சீட் கொடுத்தாங்க, வச்சாங்க, ரைட்டு. என்ன என் மனசாட்சி நான் சொல்கிறேன், எனக்கு வந்து எம்ஜிஆர் சீட் கொடுக்கல, இந்த அம்மா தான் சீட் கொடுத்தாங்க. இப்போ அவங்க வாக்குகள் சேகரிக்காங்க. ஆனால் என் மனசு நிதர்சனமான ஒரு உண்மை, மக்கள் மன்றத்தில் எம்ஜிஆர் அவர்களை சொல்லாமல் வேட்பாளரோ அல்லது வாக்குகள் சேகரிக்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. சாத்தியமில்லாத ஒன்று மட்டும் இல்லை, மிக கடினமான செயல் ஒன்று. ஆகவே அது மட்டுமல்ல, நிறுவனம் அவரை சொல்லித்தான் வாக்கணும். அவர்னால தான் நம்ம இந்த இல்லைன்னா நான் இந்த கட்சிக்கு எதுக்கு அப்ளிகேஷன் போட போகிறேன், நான் இதுக்கு வேட்பாளர் நிற்க போகிறேன், எம்ஜிஆர் தான் நிற்க போட்டேன். நான் வேற ஒரு கட்சிக்கு போயிருப்பேன். நான் வளர்ந்ததெல்லாம் கம்யூனிஸ்ட் பேர் பண்ணுறேன். நான் கம்யூனிஸ்ட் நான் கேட்டிருப்பேன். இப்போ எம்ஜிஆர்னால தான் டாக்டர் நான் பலத்தில் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் போட போட்டேன். அம்மாவுக்கு வந்து அம்மாவை தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும், அவங்க தான் இப்போ சிஎம் நினைக்கிறாங்க, அவங்க போடணும், ரைட்டு, நாஸ்தம். அது அம்மாவை எப்படி புகழணுமோ அதை நான் புகழ்கிறேன். ஆனால் அம்மா வந்து இதை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் அதை பார்த்துக்கிறேன். ஆனால் எம்ஜிஆர் ஓட்டை எடுத்துகிட்டு எலெக்ஷன் ஓட்டு வாங்கினோம்னா எம்ஜிஆர் பார்ப்போம், அதை வந்து உறுதியாக இருந்தீங்க. அதில் ஒரு எம்ஜிஆர் இல்லாமல் எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆர் பேரை சொல்லாமல் வாக்குகளை கேட்க முடியாது. இது நிதர்சனமானோம்னா இந்த வால்பாறை தொகுதியில் கீழ்ப்பகுதியுடைய நிலவரம் இது. அப்போ அங்கே வந்துட்டு இருக்கான், ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே இங்கே போட்டேன், நானாயிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார் பாட்டை போட்டேன் பாருங்க சார். டப்பு 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 டப்புன்னு காலத்தை வந்து எல்லாரும் செஞ்சு கொண்டாங்க சார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்க சொல்வேன், அதில் பிழைக்க சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார்.
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விசுவாசிகளே ஆரம்பிச்சாங்க. கை தட்டினா பாருங்க கத்தி, அந்த மாதிரி கிட்ட இந்த மாதிரி பேர் போன ஊர் இந்த ஊர். எம்ஜிஆர் தவிர யாரும், இந்த கட்சியை தவிர யாருக்கும் உங்களுக்கு தெரியாது. சொன்னோன்னா அம்மா தலைவரை தவிர யாருமே இங்கே கிடையாதுமா அப்படின்னு கோஷப்படுறாங்க. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் எம்ஜிஆரை விட்டுட்டு அதிமுகங்கிற கட்சியை நடத்தணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடுங்க அப்படின்னு. அப்போ நான் ஒரு பட்டியும் தான், ஒரு தலை தான், அதிமுக ஒரு வேட்பாளர், புதுமுக வேட்பாளர் தான். பட் நான் மருத்துவராக இருந்து மக்களோட பழகிறதுனால அந்த கிணறு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அன்றாட மக்களை பார்க்கும்போது அவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு அந்த தெரியும். அந்த மக்கள், அந்த எம்ஜிஆர், அந்த அதிமுக, அந்த ரெட்டலை இது எப்படி பேசுவாங்க முடியும். அப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டாக்டர் நீங்கள் என்ன கட்சி எடுப்பாங்க, நான் எம்ஜிஆர் கட்சி கொண்டு அவங்களுக்கு இன்னும் சந்தோஷப்படும். இதை நான் கண்கூட மருத்துவராக இருந்து நான் கிணத்துல பார்த்ததுனால எனக்கு எம்ஜிஆரும் அதிமுகவும் கிராமத்து மக்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து விட்டார்கள். அதனால் எம்ஜிஆரை தவிர்த்துட்டு நம்ம ஓட்டு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். அப்போ என்னுடைய பேர் தான் சொன்னேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன், ஒரு 5-7-8 பாட்டு வரிசை எடுத்து வச்சு போட வேண்டியதான். இதை மட்டும் போடுங்க அப்படின்ட்டு, இதை மட்டும் போட்டுட்டு 10 ஒரு பாதி பாட்டு ஃபுல்லாக பாட போட்டு அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சின்னம்மா ரெட்டையிலே அந்த சின்னத்தில் உங்கள் முன்னால் வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் எடுப்பதும் ரெட்டையிலே, குழந்தை ரெட்டலை தான், எடுப்பதும் ரெட்டலை தான். இந்த ரெட்டலை நீங்கள் அப்புறம் சொல்லுவேன், நீங்கள் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட வாக்கு கேட்டு வரல. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் அதுக்கு தான் போடுவீங்க. ஆனால் நான் உங்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து மெய்மறந்து இன்னும் நான் என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் வர்றேன் அப்படின்னு தான் பேசுகிறேன். அதாவது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இதெல்லாம் நானும் இணைச்சிக்கிறேன், என்னை இணைச்சிக்கிட்டா தான் எனக்கு அதில் பெருமை அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்படிலாம் சாமி படம் வச்சுருக்கீங்க, அதுக்கு நடுவில் எம்ஜிஆர் படத்தையும் வைக்கிறீங்க, சாமிக்கு விளக்கு ஏற்றுறீங்க, எம்ஜிஆருக்கு விளக்கு ஏற்றுறீங்க. அப்படிங்கும்போது 24 மணி நேரம் எம்ஜிஆரை பற்றி யோசிக்கிறீங்க. நாங்கள்லாம் 10 நிமிஷம் தான் யோசிக்கிறோம், 10 நேரத்தில் மருத்துவம் பார்க்கணும். அப்போ நீங்கள் தான் பெரியவர், உங்களோட நான் சேர்றது தான் எனக்கு பொறுமை. அந்த நேரத்தில் அந்த தேயிலை பறிக்குமா மக்கள் அவங்க என்ன மனநிலை இருப்பாங்க அப்படி உங்களுக்கு. அப்போ அன்னமிட்ட கை அப்படின்னு சொல்லி அந்த படத்துல அந்த பாட்டில் தேயிலத்தோட தொழிலாளியே அவர் நடிச்சிருந்தார். அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை. மேல அன்னமிட்ட கை போட அச்சம் என்பது மனமாய போட நான் ஆணைகள் மேல டீ ஷர்ட் மலை பெய்ய போட கீழே வந்தோன்னு விவசாயி இந்த பாட்டு போட்டுரும். போட்டா ஏன் கேட்குறீங்க, அள்ளி 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 10 பைசா நீ செலவு பண்ண வைக்கல. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் மதிப்பு அயல் நாட்டில், விவசாயி விவசாயி. எல்லா எம்ஜிஆர் தொண்டர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், அதில் நான் ஒரு சின்ன துரும்பு. அவர்களுடைய அர்ப்பணிப்புக்கும் அவருடைய முழுதேர எம்ஜிஆருடைய பங்களிப்புக்கும் நான் ஒரு சின்ன துரும்பு தான். அணில் போன்ற ஒரு பங்களிப்பு. ஆமாம், பங்களிப்பு. அன்றையில் தான் தெரிந்து கொண்டேன், இவர்கள் எம்ஜிஆர் மேல் இவ்வளவு பற்றும் பாசமும் அன்பும் மரியாதை வைத்திருக்கிறார்களே, இவர்களை விட நம்ம என்ன பெருசாக செஞ்சுட்டோம், இந்த மக்களுக்கு செய்யணும் தான் நம்ம வந்துடணும். அன்னையிலிருந்து இன்று வரை நான் பார்க்கிறேன், அதிமுக எல்லாருமே எல்லாத்தையும் பேசுகிறாங்க, மேடைகள்லாம் சிலதெல்லாம் வரம்பு மீறி பேசுகிறாங்க. ஆனால் ஒரு உண்மையை மறந்து விடுகிறார்கள். என்ன உண்மை டாக்டர்? ஒரு உண்மையை மறந்து விடுகிறார்கள். அதிமுக என்ற ஒரு கட்சி அரசியல் கட்சி அல்ல, என்னுடைய பார்வை. அது உழைக்கும் மக்களுக்கான கட்சி. அது பாட்டாளிகளுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு
படிக்கட்டாக, ஒரு போட்டாக, ஒரு படகாக நிற்கின்ற எப்போதும் ஒரு 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 ஓடையில் பார்த்தீங்கன்னா ஒரு படகு எப்போவுமே இருக்கும். ஒரு தோணின்னு சொல்லுவாங்க, ஒரு படகுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு படகு போல தேவைக்கும் அவசியத்துக்கும் பொதுமக்களுக்கு அவசியமான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம். அதுதான் அதிமுக என்ற ஒரு சமூக கட்டமைப்பு. கிராமத்தில் போய் பாருங்க, வீதி வீதியாக போய் பாருங்க. அங்கே கிராமத்தில் இந்த டீ கடையிலேருந்து, பார்பர் ஷாப்லேருந்து, காய்கறி கடையிலேருந்து, சந்தையிலிருந்து, கடைவீதியிலிருந்து போய் அங்கே வந்து மக்களோட மக்களாக நீங்கள் இணைந்து அவர்கள் பேசுகின்ற பேச்சையும் அவர்கள் வாழ்கின்ற வாழ்வு முறையிலையும் எம்ஜிஆர் எங்கே இருக்கிறார், அவர் எங்கே வைத்து போற்றப்படுகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி எம்ஜிஆருடைய திட்டங்களால் பயனடைந்த கிராமங்களை பாருங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் அவர் படத்தை வச்சு மாலை போட்டு எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பூக்கடை வச்சிருக்காரு. எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீ வருமானம் கம்மியாக இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து அவர் பார்த்தீங்கன்னா பூ வாங்கி ஒரு போட்டா வச்சு ஒரு பாட்டை போட்டு இப்பதான் எல்லா இடத்துலையும் மைக்கு இருக்கு, செல்லு இருக்கு, செல்ல ஒரு பாட்டா போட்டு என்ஜாய் பண்ணு. உலக தமிழ்நாடு முழுவதும் இன்று தமிழ்நாடு மட்டும் இல்லை டாக்டர், அண்டைமணமான கேரளா, பாலக்காடு இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய புகழ் அதிகமாக இருக்கும் நாளுக்கு நாள். அந்த எல்லை பகுதிகள், அதே போல இங்கே கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு நாடுகளும் கடல் கடந்து சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உள்ளிட்ட நாடுகளில் எம்ஜிஆருக்கு என்று அதிகரித்து வரும் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் தலைவர். எப்பொழுது ஒரு மக்களை பற்றி ஒரு மனிதன் கவலைப்படுகிறானோ, மக்களுடைய வழியை உணர்கிறானோ, அந்த நிமிடத்திலிருந்து அன்றிலிருந்து அவன் தலைவனாகிறார், புனிதராகிறார், மக்கள் தலைவனாகிறார். ஆகவே நான் எல்லாம் சொன்ன மாதிரி தான், எத்தனையோ தலைவர்களை பார்த்துருக்கேன், எத்தனையோ ஊழல்களை பார்த்துருக்கிறோம். எம்ஜிஆர் 11 வருஷம் முதலமைச்சர் இருந்து ₹1 கூட சொத்து அரசியலில் சம்பாதித்து அவர் சொத்து சேர்த்ததாக சரித்திரமே இல்லை. அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற ஒரு ஒரு மக்கள் தலைவர் அது. அவரை வந்து நம்ம இந்த பிறந்தநாளில் நினைவு கூறுவதும், அவர் பெருமையை பேசுவதும், புகழ்வதும் நமக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். நிச்சயமாக இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து நிறைய பேருக்கு வழிகாட்டியா இருக்கிறார்கள். தொடர்ந்து அவரை பற்றி நிறைய விஷயங்களை பேச இருக்கிறோம். நிகழ்ச்சி பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி. நன்றி.